அன்பார்ந்தவர்களே, திரு அவையில் திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பாஸ்கா காலம், பொது காலம் என்று 5 காலங்கள் இருக்கின்றன. இந்த 5 காலங்களில் திருவருகை காலத்திற்கும் தவக்காலத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த காலங்கள் ஒரு தயாரிப்பின் காலம் என்று அழைக்கப்படுகின்றன. இது அகத்தயாரிப்பு அல்லது மனமாற்றத்தை குறிக்கின்றது. அதிகமான ஒருத்தல் முயற்சிகளை இந்த காலங்களில் மேற்கொள்கின்றோம். வெளி அடையாளங்களாக உன்னதங்களிலே கீதம் பாடுவது கிடையாது. குருவானவர் நீல நிற திருவுடையை அணிகின்றார். இப்படி பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு வேற்றுமை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தவக்காலத்தில் இறைவனை தேடிய மனிதனின் முயற்சிக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. திருவருகை காலத்தில் மனிதனை நோக்கிய இறைவனின் தேடலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இறைவனே மனிதனை தேடி வருகின்றார் என்பது கிறிஸ்துவ மதத்திற்கே உள்ள ஒரு சிறப்பு பண்பு என்று சொல்லலாம். உலக மதங்கள் இறைவனை நோக்கிய மனிதனின் தேடலுக்கு முக்கியத்துவத்தை தருகின்றன. உதாரணத்திற்கு கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொள்ளுதல் இதில் அதிக அழுத்தம் பெறுகின்றன. மனிதனை தேடி இறைவன் வருகின்றார், ஏனென்றால் இது அவருடைய பேரன்பின் வெளிப்பாடு. எனவேதான் இறைவன் வருகின்றார். இது மனிதர்கள் மீது இறைவன் கொண்ட அவருடைய பேரன்பு, அவருடைய ஈடுபாட்டை சுட்டி காட்டுகின்றது. இப்படிப்பட்ட இறைவனின் தேடலை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் பேசுகின்றது. அதாவது பாபிலோனியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அடிமையாக சென்றிருந்த இந்த மிகச்சிறிய இஸ்ரேல் இனம் எதிர்காலத்திலே வலிமை மிகுந்த ஒரு நாடாக மாறப்போகின்றது என்பதை எசையா இறைவாக்கினர் எடுத்து கூறுகின்றார். இன்றும் இறைவனது பேரன்பு தொடர்கின்றது. திருப்பலி வேறொன்றும் அல்ல, இறைவன் தன்னுடைய மகன் வழியாக மனிதர்களை ஒவ்வொரு நாளும் தேடி வருவதுதான். புனித ஆவில தெரேசம்மாள் கூறுகின்றார், இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலே நான் வாழவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் வாழுகின்ற இந்த காலத்தில் நற்கருணை வழியாக இயேசு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தேடி வரும் இந்த இறைவனை கண்டுகொள்வது என்பது மிக பெரிய சவாலாக இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசுனுடைய புதுமைகளையும் அற்புதங்களையும் அவருடைய போதனைகளையும் கேட்டவர்கள் பார்த்தவர்கள் பல பேர். ஆனால் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் மிக சிலர்தான். அதில் ஒருவர்தான் திருமுழுக்கு யோவான். அவர் கூறுகின்றார், உலகின் பாவங்களை போக்க வந்த ஆட்டுக்குட்டி இவரே. ஆட்டுக்குட்டியாம் இவர் உலகின் பாவங்களை போக்க வந்த மெசியா என்று கூறுகின்றார். இறைவனை கண்டுகொள்ளும் தன்மையை வளர்த்து கொள்ளவும் அதற்கு தேவையான திறந்த மனதை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஜெபிப்போம். ஜெபம். இறைவா, நீர் எங்களை தேடி வருகின்ற பொழுது உம்மை கண்டுகொள்ளுகின்ற திறந்த மனப்பான்மை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். ஆமென்.